ஹாய், மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. என்னவளே அடி என்னவளே இவிய பஸ் ஸ்டாண்ட்ல வயசு பிள்ளைல பார்த்து சைட் அடிக்க வந்திருக்காவலாமா. இது எல்லாம் பெரிய ஹீரோவா. நான் சொல்லல, அந்த பிள்ளைக்கு என் மேல ஒரு கண்ணு. என்ன எப்படி கூப்பிடுதா பத்தியா? என்ன இல்லனே, உங்க தங்கச்சி உங்களை புரட்டி எடுத்துவா. அதான் அவன் வீட்ல தான் என்ன புரட்டி எடுப்பா. இங்கெல்லாம் என்ன பார்த்தா பயப்படுவா. என்ன உங்க தங்கச்சி வர மாதிரி இருக்குனே? நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லையாடா சிபினே? ஆமாடா சிபினே, இவளுக்கெல்லாம் பேர் கூட ஒன்னாதான் வைப்பாவ. ஏம்னே சிபின் அண்ணே, அந்த பேண்ட்டுக்கு ஒரு பெல்ட் போடக்கூடாதா? அது ஸ்டைல். ஐ அம் நாட் யுவர் பிரதர். டோன்ட் கால் மீ பிரதர், ஓகே? இல்லனே, நாமெல்லாம் ஒரே ஊர்னே, பக்கத்து தெருவுனே, பக்கத்து வீடுனே. சொல்ல போனா நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்ணே. இதெல்லாம் பார்த்து மனசு தளரக்கூடாது. அண்ணன்னு கூப்பிட்டாளுக தான் நாளைக்கு நம்மளை அத்தான்னு கூப்பிடுவாளுக. ஃபீல் பண்ணக்கூடாதா மாப்பிள்ள? நான் எதுக்குடா ஃபீல் பண்ண வரேன்? இல்லை, அவங்க நம்ம அண்ணன்னு கூப்பிட்ட உடனே அது என்ன தெரியல, நம்மளை பார்த்தாலே எல்லாமே அண்ணன் தான் கூப்பிடுது. அதே நம்ம ஹீரோ மாதிரி இருக்கணும்டாடா. அதான் சரி, இன்னைக்கு அண்ணன்னு கூப்பிட்டா நாளைக்கு நம்மளை ஹீரோன்னு கூப்பிட போறாங்க. விட்றா பார்த்துக்கலாம். நானும் ஃபீல் பண்ணுறதே இல்லைடா. அட வெக்கங்கட்ட பயலுலா. சரி மச்சா, நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரி பயமா இருக்கு. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே மீறி இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. அது பரவாயில்லைங்கண்ணே, எதுனாலும் சொல்லுங்கண்ணே. I don't call me brother, okay? I am seriously. டேய் கொஞ்சம் சொல்லி குடுறா. I don't call me brother, okay? என்னனே? சரியா கேட்கலனே. என்ன சொன்னீங்க? I don't call me brother. என்னனே சொல்லுவியா? எனக்கு புரியவே மாட்டேங்குனே. Don't call me your brother. Your brother no. Only Leona brother. Okay, understand? Brother. அத்தான், மணவாளன், அப்புறம் காதலன், எத்தனையோ வார்த்தை இருக்குது. எப்ப பார்த்தாலும் பிரதர். அத கூட அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல பத்தியா? தங்கச்சி மேல என்ன பாசம். விட்றா மச்சா, இதெல்லாம் பார்த்தா நாளும் போது அவங்க பின்னாடியே போய் லவ் லெட்டர் கொடுத்து கையை பிடிச்சி காதலிச்சு ஊர்லேருந்து கூட்டிட்டு ஓடி போய் குழந்தை பெற்று அந்த பிள்ளைக்கு பேரை வச்சு அந்த பிள்ளைக்கு சடங்கு வச்சு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை வச்சு நாளைக்கு நீங்க நானும் தாத்தா ஆக முடியுமாடா? அட எடுபட்ட பயிலுவலா. காதலையே சொல்லல, அவன் தாத்தா வரைக்கும் போயிட்டானே. விடுறா மாப்பிள்ள, நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப முயற்சி பண்ணுடா. இருந்தாலும் ரொம்ப அண்ணன்னு சொல்லுடா. நம்ம என்ன புதுசா வந்த வார்த்தையை கேட்கும், மனம் தளரக்கூடாது. கண்டினியூ. உனக்கு வேணா என்ன அண்ணன்னு கூப்பிடுற அளவுக்கு மனசுல கல் நெஞ்ச இருக்கலாம். ஆனா ஒன்ன தங்கச்சின்னு கூடுறதுக்கு என் மனசுல தைரியம் பத்தாதே. இந்த மாதிரி வெட்டியா இருக்க பழுவலா மட்டும்தான் இப்படிலாம் பேச முடியும். மனம் தளர மாட்டானே. தளர மாட்டான். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு, இன்னும் கொஞ்சம் கழிச்சு அடுத்த பஸ் ஸ்டாண்டு. அவன் வேலையே தானே. அவன் மனம் தளர்ந்து போனா அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்குலாம் போக முடியுமா? ஒரு நாளைக்கு நம்மள மாதிரி எத்தனை பிள்ளைகள் நோங்க அடிக்கும். அசராம வந்து நிற்காமல அவன் பழகிட்டான். சொன்ன கட்ட பயிலுவ. நீ பேசு. இல்லனே, இந்த வேலை வெட்டியெல்லாம் எனக்கு ரொம்ப வேக்கம். எனக்கு வெட்ட எங்கள் அம்மைக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா மனசு தாங்காது. நான் அம்மா மனசு நோகாமல் நடக்கிற பையன், தாயே கண்கண்ட தெய்வன்னு வாழக்கூடிய பையன். எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். கண்டிஷன்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கு தான். இல்லை சேவா, இந்த பயிலும் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே என் அம்மா மாதிரி தான் பார்த்துக்க. அப்போ கடைசி வரைக்கும் அந்த வேலை வெட்டியெல்லாம் போகிறதா உத்தேசமே இல்லை. அதான் சொல்லிட்டேனே. இப்போ எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காத எதையுமே நான் செய்ய மாட்டேன். எங்களுக்கு வேற ஒத்துக்கிடாத ஒரு பக்கம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அதிக வேலை கொடுக்க மாட்டோம். எப்படி சொல்றீங்க? வேலைக்கு போனால் வேக்கும், வேத்தா சட்டை அழுக்காகும்.
சட்டை அழுக்காவனா அதை எங்க அம்மா தானே கஷ்டப்பட்டு துவைக்கணும். ஓ சரிதான். இதுல இருந்து நீங்க ஒரு பாடத்தை கத்துக்கலாம். பெத்த தாய்க்கே நாங்க இவ்வளோ வேலை கொடுக்க மாட்டோங்க. எங்களை காதலிச்சு எங்களை கைப்பிடிக்கிறவங்களுக்கு நாங்க என்ன கஷ்டத்தையா கொடுத்துட போறோம்? ஓ உங்க அம்மாக்கு செய்யறதா நாளைக்கு கட்டிக்க போறவனுக்கு. தாயில் சிறந்தது கோயிலும் இல்லை, தாய்க்கு பின் தாரம். தாய்க்கு பின் தாரம் தானே. அம்மாவை எப்படி கணம் பண்ணமோ அதே மாதிரி தான் கட்டின மனைவிக்கும் நாங்கள் அதிகமாக வேலை கொடுக்க மாட்டோம். அதுவும் எங்களை காதலிச்சு எங்களை நம்பி வரவங்களுக்கு போய் நாங்கள் வேலை கொடுப்போமா? வேலை கொடுக்கறதுக்கிட்ட சோத்தை கொடுப்பீங்களானே? இதெல்லாம் எங்க அம்மா சாறு பங்கி கொடுத்துருவாங்க. ஆமாம்மா, எங்க அம்மா சோத்தை பங்கி கொடுத்துருவாங்க. மாப்பிள்ள, இனி இங்க சகுனம் சரி இருக்காது, நம்ம அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவோம். நம்மளாம் ஒரு அண்ணனா? சிஸ்டர் கூப்பிடாதீங்க சிஸ்டர். டேய் என்ன சிஸ்டர்னு கூப்பிடுத? அப்ப என் ஃப்ரெண்டையும் எப்பதான் கூப்பிடணும்? அப்படித்தானே நான் கூப்பிடுதேன். ஏறு சிஸ்டர்னு கூப்பிட்டா உனக்கு அவங்க யாரு? ஃப்ரெண்டு. நீ எனக்கு யாரு? தங்கச்சி. நான் கரெக்டா தான் கூப்பிட்டுருக்கேன். எப்படி? உனக்கு அவங்க யாரு? ஃப்ரெண்டு. இப்போ நான் கரெக்டா தானே பார்க்கேன். என்னடா குழப்புற? இங்க பார், நீ எனக்கு சிஸ்டர், நீ அவங்களுக்கு யாரு? ஃப்ரெண்டு. நான் கரெக்டா தானே பார்க்கறேன். அது எப்படிங்க? நீ இப்போதானே காலேஜுக்கு போவ, அதான் அந்த டயத்துக்கு வந்து. யாருமே பார்க்கலையா? யாருக்கு என்ன தெரியாதுல்ல. ஒருத்தர் கூட உங்க பார்த்ததே கிடையாதா? தெரியாது நினைக்க பார்க்கலாம். ஏலே ஒழுங்கா வீட்டை பார்க்க போயிருங்க சொல்லிட்டேன். எடி வாங்கடி பஸ் ஸ்டாண்டுக்கு போலாம். சரி. யாரு இவன்? ஊருக்கு புதுசா? எடி ராணி. என்ன? நம்ம லியோனா பக்கத்துல நிக்குது யாருடி? தெரியல. எங்க பார்த்த மாதிரி இருக்கா? பஸ் ஸ்டாண்ட சும்மா நிப்பாவலா இருக்கும். அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கிய? அப்புறம் என்னனே முடிவு? அப்படியே காலேஜ்ல படிச்சிட்டோம்னா வீட்ல ஒரு நல்ல பையனா, வேலைக்கு போற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படியே லைஃப்ல செட்டில் ஆறேன்டாமே. செட்டில் ஆயிட்டு என்ன பண்ண போறியா? ஏதோ காரு பணம் வீடு வாசல்னு கொஞ்சம் செழிப்பா வாழலாமே. செழிப்பா வாழ்ந்துட்டா எப்படினாலும் அந்த 6 அடி தானே. இப்படிலாமே நிறைய வெட்டி பேல வீணா பேசி மனசை மாத்துறானே. ஆமாண்ணே, செத்தா எல்லாத்துக்கும் 6 அடி தானே. ஆனா வாழ்ற வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கலானே. அந்த 6 அடி வாங்குறதுக்காக வாக்கத்தவனுக்கு வாக்கப்படணும்லானே. ஏதோ ஆரம்பன பங்களான்னு இல்லாம ஒரு வாட்டு வீடோ ஒரு செட்டிங் போட்ட வீடோ ஒரு கட்டில் ஒண்ணு வாங்கி போடுவார் சமத்தி மணி. அதுல தூங்கி எந்திக்கலாமனே. கொஞ்சம் சுகமா இருக்கும். ஒரு நோய்பட்ட அவசரத்துக்கு ஆஸ்பத்திரி போக்கு வாக்கு இருக்கும்னே. அப்புறம் மிக்சில மசாலா வச்சுக்கலாம், கிரைண்டர்ல மாவு அரைச்சிக்கலாம். அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு மிஷினு, வாஷிங் மிஷினு, அப்புறம் ஃப்ரிட்ஜ் கிஜி, இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கலானே. கரெக்டா வாக்கப்பட்டு போனோம்னா அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. உனக்கும் அப்படித்தானே வாழ பிடிக்கும்? ஆமா. ஆமால. சரி, இப்ப எங்க போறீங்க? காலேஜுக்கு. காலேஜுக்கா? ஆமா, காலேஜுக்கு தான் போறேன். எப்படி? உன் கூட தான். ஏன் கூடயா? ஆமா. நீங்க யாருன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியல. அது பாத்துக்கலாம். எனக்குலாம் தெரியாது. ஒய்யாமல காப்பாத்த முடிய சொல்லிட்டேன். இல்ல, அதெல்லாம் நீ காப்பாத்துவ. ஆமாமா, பேசாம வீட்டுக்கு போங்க. இல்ல, நான் காலேஜுக்கு படிக்க வர போறேன். எனக்கும் தெரியாது. நீங்க யாரோ நான் யாரோ? நீ தானே ஃப்ரெண்டுன்னு சொன்ன. அது வந்து இல்ல, நீ தானே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுன்னு சொன்ன. நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அது ஆமா. ஆமாமா, ஃப்ரெண்டு தான். என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதான் ஃப்ரெண்டுனா நல்லா இருக்குல்ல, உன் கூட இருந்தா நல்லா இருக்கு. அதான் இது வரைக்கும் வேற எந்த ஃப்ரெண்டும் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் டைம் நீ தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா கிடைச்சிருக்க. அதான் காலையில அரமணி விட்டு வெளியில வந்துட்டேன். உங்க அரமனையில யாரும் தேட மாட்டாங்களா? இல்ல, செட்டப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாமா, இல்லைன்னா யாரும் உங்களை கண்டுபிடிக்க முடியாது பாருங்க. இல்ல இல்ல, என்ன யாருக்கும் தெரியாது. ஒரு காரணம் அவ்வளோ பார்த்துக்க மாட்டாங்க. அண்ணன் தானே பார்த்துருப்பாங்க. பிரச்சனை இல்ல. நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. இல்ல, நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. சரி சரி, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. லியானா, பஸ் வந்துட்டு போமா. எட்டி ராணி, நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல. இல்ல, இப்பதானே சொன்னேன். படிச்சு முடிச்சிட்டு செட்டில் ஆக போறேனே. வேலைக்கு போறேன். வேலைக்கு போறேன். காதுல வாங்கிக்க, காதுல வாங்கிக்க. வேலைக்கு போறேன பார்த்து கல்யாணம் பண்ணனும் முடிவு பண்ணிருக்கேன். வரட்டா? எட்டி பஸ் காலையில நிப்பானான்னு தெரியலையே. நான்
நிஜமாவே காலேஜுக்கு வரீங்களா? ஆமா. ஏன் கேட்டேன். நான் வரது உனக்கு பயமா இருக்கா? இல்லையே. நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு தானே? ஆமா. ஆமா. என்ன என்ன பாக்குற? ஒன்னு சும்மா பார்த்தேன். சும்மா தான் பாத்தியா? ஆமா. சரி. என்ன நான் எதுக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கேன்? பஸ் வர மாதிரி இருக்கு, பாப்போம். அது காலேஜ் பஸ் மாதிரி தெரியட்டி. எதுவா இருந்தாலும் ஏறிடுவோம். காலேஜ் வரையும் தானே போவோம். எடி, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு வரும்போது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வரும்போது எடுத்துட்டு வந்துருவோம், சரியா? சரி. என்ன எதுக்கு அந்த சைடுக்கு இந்த சைடு வா? இல்லடி, இதான் இறங்கும் போது வசதியா இருக்கும். நான் இங்க நின்னுக்கிடுதேன். அதானே 10 நிமிஷம் இருக்குல? இல்ல, நான் இங்க நின்னுக்கிடுதேன். சரி. அப்புறம் எனக்கு ஒரு பென்னு ஒரு பென்சில் ஒன்னு வாங்கணும் பாத்துக்க. ஜெராக்ஸ் கடையில இருக்கும் டி, வாங்கிக்கலாம். எவ்வளவு கேட்காவளோ தெரியல. என்னன்னா உன் ஃப்ரெண்ட்ஸோட பெண் இல்ல? இல்ல, அங்க புடிச்சிட்டு நிக்கிறதுக்கு வசதி இல்லாதா? ஓ, இங்கனா புடிக்கிறதுக்கு. ஐயோ, புடிக்கிறதுக்கு எட்டமே இருக்க மாட்டேங்குப்பா. ஆமா, நல்லா புடிச்சுக்க. சரி. இந்த சைடு வேணா வரியா? எந்த சைடு? இந்த சைடு வேணா வா. ஆட்கள் பார்க்காம பாரு. சரி. பேக் அண்ட் வச்சுக்கிட்டா? கீழே இருக்கட்டும். சரி. என்ன? இல்ல, வெளியில பார்த்தேன். சரி. பார்த்து. சரி. பார்த்து இறங்கு. பார்த்து இறங்குன்னு சொன்னேன். சரி, இறங்கு. நீங்க வரலையா? நீ போ, வரேன். சரி. அப்போ போய்கிட்டு இருக்க. சரி. போய்கிட்டு இருக்க. சரி. ஏய், பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்குல்ல? நீ சொன்னதை விட பல மடங்கு கொடுத்துருக்கேன். கட்டுக்காலம் வெளியில சந்தேகம் வரக்கூடாது. அதே மாதிரி நான் யாருங்கிறது கட்டுக்காலவளுக்கு சந்தேகம் வரக்கூடாது, யோசிக்கவும் கூடாது. கிங்ஸன், அதையும் மீறி ஏதாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேனா? கூட எதுக்கு இருக்கா? கண்டுபிடிக்க விட மாட்டேன். அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியாது. நான் நினைச்சது நடக்கணும். அது என்ன பண்ணுவீங்களோ அது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சுத்தி பாதுகாப்பு எப்பவும் பல மடங்கு இருக்கணும். உங்க பாதுகாப்பு லட்சணம் என்னன்னு நான் பார்க்கணும். இல்ல, நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். சரி, நான் காலேஜுக்குள்ள போறேன். கட்டுகளும் வெளியில தெரியக்கூடாது. எனக்கு தேவையான ரிசல்ட் சீக்கிரம் வரணும். கிங்ஸன், நான் பாத்துக்கிறேன். சரி. அந்த பொண்ணு உன்னை நம்புதா? 100% நம்புறேன். எங்க பாரு, புரியுது. அது உண்மையிலே ரொம்ப புத்திசாலியா இருக்குது. ஆமாண்ணே, அவன் நம்ம கோட்டைக்குள்ள வந்து நம்மளையே நோட்டமிடுறா. நாம இருக்கிற பகுதி பக்கம் கூட யாரும் வரமாட்டானுங்க. ஆனா இவ துணிச்சல நம்ம கோட்டைக்குள்ளே வந்து எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பாக்குறானா. அவ புத்திசாலியோட சேர்ந்து வீரமாவும் இருக்கா, பாத்துக்க. முழுசா நம்புறா. அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு தேவையானதை நான் கண்டுபிடிக்கிறேன். சரி, பாத்துக்க. அவ வீட்டுக்குள்ள நுழையிறதே எனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சுதான். அதை நான் பாத்துக்கிடுவேன். அப்போ அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காளா உன் மேல? இல்ல, உனக்காக அது எப்பேற்பட்ட கோட்டைன்னு தெரிஞ்சும் உள்ள போய் வந்திருக்கானா, உன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை தானே இருக்கணும். அது ஆனா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா? இல்ல, தெரியாது. கடைசி வரைக்கும் தெரிய விட மாட்டேன். பார்க்கலாம். சரி, நான் காலேஜுக்குள்ள போறேன். ஆயிட்டு சீக்கிரம் எல்லாத்தையும் மூவ் பண்ணிருங்க. அப்புறம் காலேஜுக்கு ஸ்ட்ரிக்டா சொல்லிருங்க. அதெல்லாம் முன்னேற்பாடு நல்லா பண்ணியாச்சு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. என்ன ஏன்டி எங்களை அங்க உட்கார விட மாட்டேக்க? எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்படியே பாரு, வேற யாராவது உட்கார போறாவ. அதெல்லாம் என் பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. பார்க்கலாம். நான் ஒத்தந்தல உட்கார்ந்து படிப்பேன்.
பார்க்கலாம் பார்க்கலாம். நான் சொல்லல. ஏடி அங்க பாரு. இந்த பையன் நம்ம கிளாஸா? புதுசா இருக்கும். நம்ம அங்கேயே பார்த்தோம்ல. அதானே புது பையன் நினைக்க. உனக்கு வேணும், எங்களை இருக்க மாட்டேன்னு சொன்னல. ஹலோ, இங்க எதுக்கு உட்கார்ந்தீங்க? உனக்கு நல்லா வேணும் டி. ஹலோ, இங்க எதுக்கு உட்கார்ந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் இதுல உட்கார கூடாதா? இல்ல சொல்லு. இல்ல ஏடி ஜவா, ஒண்ணும் செய்ய முடியாது டி. அதான் எங்களுக்கும் தெரியுமே. அவன் நம்பிட்டா. என்ன என்ன சட்டை வேற பட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, இதை மறந்துட்டேனே. ஐயோ, என்ன பண்ண? இது ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். உள்புறமும் போட்டுக்கலாம், வெளிப்புறமும் போட்டுக்கலாம். ஒரே சட்டையை ரெண்டு கலரா மாத்திக்கலாம். அப்படியா? காட்டுங்க பாப்போம். காட்டணுமா? காட்டணுமா? காட்டுங்க. நான் காட்டணுமா? காட்டுங்க பாப்போம். நீங்க சொல்றது ஆச்சரியமா இருக்கு. காட்டுங்க பாப்போம். காட்டணுமா? நான் எப்படி உங்ககிட்ட? பரவாயில்ல. இந்த நம்பிக்கை தான் எனக்கு வேணும். நான் ஆம்பளை பையன். ஷர்ட் தானே காட்ட போறீங்க? அது கலத்தணும்ல. அதுக்கு என்ன? இல்ல, கலத்தணும்ல. அதுக்கு என்ன? தனியா இருக்கும் போது கலத்தி காட்டுறேன். எப்போ? அது எனக்கு இன்னைக்கு பார்க்கணும். சரி, காட்டுறேன். ஏய் ஃப்ரெண்டு, அப்புறம் ஐயோ சொல்ல நினைச்சேனே, காலேஜ்ல இருந்து வெளியிலலாம் போறாங்களா? அப்படியா? ஆமா. இவன் ஏன் இப்படி பாக்குறான்? இவன் ஏன் இப்படி பாக்குறான்? போற போக்க பார்த்தா அந்த பையன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சல போலக்க. லியோனா, என்ன அந்த பையன் உனக்கு தெரியுமா? இல்லையே இல்லையே, அந்த பையனை பார்த்த மாதிரி இருக்குதே. பார்த்தாலாட்டி? எங்க கூட்டு போறாங்க? பக்கத்துல தான் வால்பாறைக்கு. அங்கேயே போறோம். ஆமா. இந்த சட்டை பட்டனை போட முடியாதா? அது பட்டன் போட்டா நல்லா இருக்காது. ஏதா கொஞ்சம் பொண்ணியா என்ன இப்படி பாக்குறா? அது இது மாடலே இப்படிதான். நான் வேணா பட்டனை மாட்டி விடட்டா? போதும், யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இல்ல, பட்டன் தான் மாட்டேனே. நிஜமாவே இந்த ஷர்ட் ரெண்டு சைடு இருக்குமா கலரு? ஆமா. அப்படியா? எனக்கு கட்டாயமா காட்டணும். கட்டாயமா நீ பார்க்கணுமா? ஆமா, நீங்க சொல்றீங்கல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல. பார்த்து என்ன பண்ண போற? அது எங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுப்பேன். நான் ஷர்ட் எல்லாத்தையும் கலத்த வேண்டி இருக்கும். கலத்தி தான் மாத்தி போடணும். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் பாப்பேன். ஃபுல்லா கலத்தணும்னு சொன்னேன். பரவாயில்ல. லியோனா, லியோனா. அது கண்ணு சொந்துட்டேன். சரி. சாரி. அதுக்கு என்ன, தூங்க தானே செஞ்சேன்? ஆமா, தூங்கிட்டேன். பரவாயில்ல. லியோனா, இது ஏன் பிளேஸ், தள்ளிரு. ஐயா, என்ன? அவ இடம். அதுக்கு என்ன, தள்ளிரு. உங்களை இடிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்குமே. ஓ பரவாயில்ல. அது பரவாயில்ல, இருக்கட்டும். ஃப்ரெண்டு தானே, இருக்கட்டும், பரவாயில்ல. உன்னை யாரும் உட்கார வேண்டாம்னு சொன்னா? உட்காரு. இடம் பத்தாது போலுக்க. சரி, நான் வேணா தள்ளி இருக்கேன், வா உட்காரு. அப்படி இவளுக்கு தாராள மனசு. இப்பதான் ரொம்ப நல்லவள மாறிட்டே இருக்கா பாத்தியா? யாரு இவ? ஆனா ரொம்ப நல்லவதான். உட்காரு, வா. இடம் இல்லையே. சரி இரு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன். இப்போ உட்காரு. அது நியூ ஸ்டூடெண்டா? ஆமா. ஹாய். உன் பேரு? பேர்லாம் கேக்குறா. ஹாய், உங்களதான். என்னவா? உங்களதான். உங்க பேரு? என் பேரு தெரியாது. இல்ல, பேரு கேட்டா ஒண்ணு சொல்ல வேண்டாம். ஹாய், உங்க பேரு? கிங்ஸ்லின். சொல்லும் போதே அழகா இருக்கு. தள்ளி இருங்க, இடம் இல்ல. ஏன்? தள்ளி இருங்க, இடம் இல்லன்னு சொன்னேன். பரவாயில்லையா, இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், விடு. இல்ல, இடம் இல்ல, தள்ளுங்க. பேரு தானே கேட்டா? எனக்கு இடம் தான் பத்தாதுன்னு சொன்னேன், தள்ளி இருங்க. நான் வேணா இன்னும் டெஸ்க் போட்டா? போங்க, தாராளமா போங்க. எனக்கு என்ன, போங்க. ஏன் கூப்பிடுற? நான் எங்க கூப்பிட்டேன்?
நான் எதுக்கு கோப்பணும், நான் எதுக்கு கோப்பணும்னு கேட்டேன். நீ கூப்பிடுற சரி, இன்னும் என்ன போக சொல்ல மாட்டேன் போதுமா? அது என் பேர் சொன்ன என்ன? ஹாய் கிங்சன், இது கூட எங்க படிச்சீங்க? ஏன் காலேஜ் தான் படிப்பாங்க, அதான் எந்த காலேஜ்னு கேட்டேன். அவங்க ஒரு காலேஜ்ல. நீ ரொம்ப க்ளோஸா இருக்க, உனக்கு ரிலேட்டிவா? உனக்கு ரிலேட்டிவான்னு கேட்டேன். என்ன? ஒன்னும் இல்ல. நான் ஏன் இப்பெல்லாம் நடந்துக்குதே எனக்கே தெரியல. என்னாச்சு? ஐயோ அது என்ன என்ன? இல்ல, என் பேக் அந்த சைடு இருக்கு, அதான் எடுக்க போறேன். இவ்ளோ க்ளோஸா இருக்கா? அவரோட தெரிஞ்சவங்களா இருக்கும். லியோனா என்ன பண்ற? என் பேக் என்ன? எங்க போயிட்டு இருக்கா? தெரியல. உங்க பேர் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. ஓ தேங்க்ஸ். உங்க பேரு? லின்சி. ஓ லின்சி, நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, வெரி ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்திருக்காரு பார்க்குறேன். ஓ எனிவே தேங்க் யூ. ஏன்? கிட்ட ஒன்று பதில் சொன்னீங்க, அவ எந்த பதில் சொல்ல விட்டுருக்கே மாட்டா. எதனால அப்படி சொல்றீங்க? அவளுக்கு பொறாம வந்துட்டு செலசு. என்ன சொல்றீங்க? அவளுக்கு பொறாம வந்துட்டு உங்ககிட்ட நான் பேசக்கூடாதுன்னு தான் அவளை நெருக்கமா உட்காந்தா. அதை தாங்கிக்க முடியாம தான் ஓடிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்ற? என்னது? என்ன சொல்றீங்க? அவளுக்கு உங்ககிட்ட யாருமே பேசக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டு. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறது? நான் ஏன் தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிறது? அவங்க யாரு, நான் யாரு? நான் ஏன் இப்படி நடந்துக்கிறது? ஒருவேளை எனக்கு பிடிச்சா கூட அதை அவங்க கிட்ட சொல்ல முடியாது, அதுக்கான தகுதி கூட எனக்கு கிடையாது. நான் ஏன் இப்படி ஆசையை வளர்த்துக்கிட்டேன்? ஏடி உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்தது? மத்தவங்க கணவர் யாருன்னு தெரியாம இருக்கிற உனக்கு தெரியாதா? அரை மணி நேரம் வாழ்ற அவர் எங்க, கடைசியில வாழ்ற நீ எங்க? என்ன நினைச்சிருப்பாரு, என்ன நினைச்சிருப்பாரு? என்னோட சீப்பா நடந்துகிட்ட. வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த காதல் வேண்டாம், நான் விரும்பல. இல்ல இல்ல, அது காதல் இல்ல. இல்ல ஆரியக்கிட்ட பழகிறதே பெரிய விஷயம். ஃப்ரெண்டா பழகிட்டு இருக்காரு, நான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், வீணா ஆசை வளர்த்துட்டு இருக்கேன். வேண்டாம், எனக்கு இந்த காதல் வேண்டாம், எனக்கு இந்த காதல் வேண்டாம்.
என்னாச்சு? ஏன் இங்க வந்துட்ட? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்? ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ இருக்க போய் தானே நான் வந்தேன். இப்போ நீ போறேன்னு சொன்னா? இல்ல, அது காலேஜ்ல எல்லாரும் பழகுவாங்க, நீங்க பழகிருங்க. உங்களுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஷிப் தானே, இங்க நிறைய பழகுவாங்க. அந்த லில்லி இல்ல, அவ கூட நல்லா பழகுவா. அவ ரொம்ப ஜாலி டைப் தான், பழகுவா. நான் வீட்டுக்கு போட்டா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தானே நிறைய தேவை, கிடைச்சிரும். நான் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன். அவங்கள யாரும் நம்பி நாங்க வரலையே. என்ன லியோனா இப்படி நான் பாதியில விட்டுட்டு போறேன்? இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான், எனக்கு ரொம்ப தலை வலிக்கு, நான் வீட்டுக்கு போறேன். தலைவலிக்கா? ஏன் திரும்பி பார்க்கும்? இல்ல, அது ஒண்ணு இல்ல, நான் கிளம்புறேன். பரவாயில்ல லியோனா, திரும்ப. இல்ல, தலைவலிதான், லைட்டா, ஒண்ணு செய்யாது. திரும்பன்னு சொன்னேன். ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு? அது சொன்னல, தலைவலி பயங்கரமா இருக்குல்ல, அதான். ஆ, உனக்கு லியோனா தானே பேரு? ஆமா. உங்க தாத்தா வச்ச பேர்ல ஆமா. பெண் சிங்கம். ஆமா. எனக்கு ஆண் சிங்கம்னு பேர் வச்சுட்டு இவருக்கு பெண் சிங்கம்னு பேர் வச்சிருக்காரு. உங்க தாத்தா இப்ப எங்க இருக்காரு? எனக்கு தலை பயங்கரமா வலிக்கு, நான் வீட்டுக்கு போறேன். பேசிட்ட பேர பேசிக்கலாம். ச்சே, ஓ தெரிஞ்சுக்கான பார்த்தா எல்லாத்தையும் முட்டுக்கட்ட போட்டுட்டான். ச்சே, ஓ ராபர்ட், சரி என் ஷர்ட் எடு. ஏதாவது ச்சே, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கிங்ஸ்லேன், என்ன? அந்த பொண்ணு பேசுறதும் நடந்துக்கிறதும் பார்த்தா புரியுது. எனக்கான விட கிடைக்கணும். எவ்வளவோ பண்ணிட்டோம், ஆனா இது வேண்டாமே. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு ஒன்ன எனக்கான விட வேணும். சரி, வண்டியில ஏறு. இவ்வளவு நேரம் ஆகுது, என்ன வர காணும்? கரெக்ட் டேத்துக்கு மூட்டை பத்திட்டு வருவாங்க, ஏன் இன்னும் வர காணும்? ஓய் செம்பகா, பாத்து போ. லியோனா, செம்பகா, பாத்து போ. லியோனா என்னாச்சு? அங்கேயும் பாதியிலே வந்துட்ட. நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இல்லைன்னா என்கிட்ட யார் பேசுவா? எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏன் இப்ப நடந்துக்குதா? நான் ஏதாவது உங்ககிட்ட? இல்ல, எனக்கு தலை வலிச்சுதான், அதான் வந்துட்டேன். இப்ப நான் மாடை பத்திட்டு போகணும், நான் வரேன். அப்ப நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, எங்க அம்மா தேடுவாங்க, நான் வரேன். லியோனா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சாரி, இனிமேல் காத்திருக்க வேண்டாம், சரியா? ப்ளீஸ், எனக்கு டைம் இருக்காது, நான் மாட்டை பத்திட்டு போன வரேன். லியோனா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்தல, தினமும் இதே டைத்துக்கு இங்க வருவேன்னு. அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். வா, நம்ம எப்பவும் போல பேசிட்டு இருக்கலாம். வா, இந்த பாரு, நான் உங்ககிட்ட ஏதாவது. இல்ல, நான் மாடை பத்திட்டு போறேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. செம்பகா, வா. சாரி, இனிமேல் எதிர்பார்க்காதீங்க, என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க, எனக்கு டைம் இல்லாதான். செம்பகா, போ, வீட்டுக்கு போ. ஓ அப்படியா? எப்படி உன்னை என் வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும். நான் பண்ண போற விஷயத்துல நீ ஏன் கரெக்ட் இதுக்கு இங்க வருவ? என்னையே வேவா பண்ணிட்டு போற? ஏய்! ஏய்! நான் இன்னைக்கு உன்னை படுத்துற போட்ல நீயே வருவ. ஐயோ, பாவம், ஏமாத்திட்டு வந்துட்டேன். பாவம், என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பழகினாரு, நான் தான் தப்பா. நான் இப்படி பண்ணிட்டேன்னு. பாவம், எனக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் இப்படி பண்ணிட்டேன்னு என்னால அவரை மறக்க முடியல. இல்ல, எனக்கு தகுதி இல்லை. லியோனா, ஐயையோ, லியோனா, ஐயையோ, இவரா? ஐயோ, எங்க அம்மாக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அம்மா, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? வாங்க. லியோனா எங்க இருக்க? நீ ஏன் பாதியில வந்த? வா. ஐயையோ, ஐயையோ. கண்ணை நோண்டி போடுவேன். வீட்டுக்கு எதுக்கு வந்தியா? எங்க அம்மா குழி தோண்டி என்ன புதைச்சிருவாங்க. நீ காலேஜ்ல என்ன பாதி விட்டுட்டு வந்துட்ட, எப்பவும் சந்திக்கிற இடத்துலயும் விட்டுட்டு வந்துட்ட. எனக்கு தான் இருக்க முடியாதுன்னு தெரியும்ல.
ஊர்க்காரவி யாராவது பார்த்தாவளா? தெரியலையே, பாத்துருப்பாங்க, எல்லாரும் தொடிச்சு தூத்துட்டு இருந்தாப்ல. ஆஹா, இன்னொருத்தி இருந்தாலே கொஞ்சோண்டு முடி இருக்குமா, அவ பார்த்தாளா? ஒரு ப்ளூ கலர் சேலையா? ஆமா ஆமா பார்த்தாங்க, நாங்க வரத பார்த்தாங்க. யாத்தாடி, எங்க அம்மா கிட்ட பத்த வச்சவாளா? அவங்க மட்டும் இல்ல, இன்னும் 2 பேர் பார்த்தாங்களே. இன்னும் 2 பேர் பார்த்தாவளா? அப்புறம் ஒரு 2-3 ஆம்பளைகளும் பார்த்தாங்க. எங்க தம்பி போறீங்கன்னு கேட்டாங்க. நான் இப்படி சொன்னேன், இல்லையோ நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன். பெரியவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாதுல்ல. ஆமா, என் ஜாலியை முடிச்சு விட்டுட்டான்டாவல. ஏன் அவளை பார்க்க போனே, அவளுக்கு அதான் காலேஜுக்கு போறேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? சரி இரு, சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய், குத்தான்னு ஓடிடுவேன். அப்போ எதுக்கு நீ என்னை விட்டுட்டு வந்தா? நான் தான் சொன்னேன் என்கிட்ட பேசிட்டு போன்னு. நான் வந்துட்டேன், அதுக்காக? அதுக்காகனா என்னால்தான் உன்கிட்ட பேசாம இருக்க முடியாதுல்ல. ஐயோ, அம்மா எங்க அம்மா கிட்ட பத்த வச்சிருவாளுகளே. சரி பரவாயில்ல, வா நம்ம இப்போ சந்திக்கிற இடத்துல பேசலாம், வா. கொன்ன போட்டுருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, போங்க. என்னால போக முடியாது, வா. எங்க பாருங்க, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்க, போங்க. நீ வராம நான் போக மாட்டேன், இல்ல உட்கார்ந்துருவேன். ஐயோ, இப்ப என்ன பண்ணனு தெரியலையா? சீக்கிரம் இங்க இருந்து போங்க. நீ வராம நான் போக மாட்டேன், வா. மாட்டை பத்திக்கிட்டு வா, நம்ம பேசிட்டு இருக்கலாம். தினமும் 3 மணி நேரம் என் கூட பேசிட்டு இருப்போம்ல, பிறகு என்ன? அதான் இனிமேல் முடியாதுன்னு சொன்னேன்ல. அது எனக்கு தெரியாது, எனக்கு நீ கடைசி வரைக்கும் இப்படி பேசிட்டு இருக்கணும், வா. லியோ, எடி லியோ. ஐயோ, எங்க அம்மா. இப்ப என்ன பண்ணா? ஐயோ, என்ன பண்ணது தெரியல. சரி, வீட்டுக்குள்ள போங்க. உங்க வீட்டுக்குள்ளயா? ஆமா, உள்ள போங்க, நான் வரேன். சரி. சீக்கிரம். சரி. இனி தினமும் நீ வரணும், பயம் வருது இல்ல? நீனும் வந்துவல்ல? வரேன். இவ்வளவு அப்பாவியா இருந்தா போங்க, வரேன். ஒத்தையில இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, போங்க, நான் சமாளிச்சுட்டு வரேன். வந்துடணும். சீக்கிரம் வா. எடி லியோனா, என்னடா தூத்து தச்சிட்டு இருந்த? என்ன எடி, அவ தனச்சல்ல, அவ வீட்டுக்கு யாரோ வந்தவன்னு சொன்னால, யாரு? அவ கண்ணிலிமா பட்டுட்டு வந்தது. யாரோ வீட்டுக்கு தேடி வந்தாவன்னு சொன்னா? யாரு? ஏதோ உன் கூட படிக்கவேலாம். ஐயோ, தெரியலமா. ஏதோ இங்கதான் வந்தான்னு சொன்னா. ஒருவேளை வீட்டு தெரியாம போயிட்டாவளா என்னமா? யார்கிட்ட அது? எனக்கு என்னமா தெரியும். சரிம்மா, எனக்கு தூத்து துடைக்க வேண்டியிருக்கு, நான் வரேன். எடி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த அடுப்பெல்லாம் நேச துடைச்சி போடு. சாயங்காலம் கொஞ்சம் பாயாசம் வைக்கணும். சரி. பால் பாயாசம் வைக்கவா, கருப்பட்டி பாயாசம் வைக்கவா? ஏதாவது ஒண்ணு வையுமா. பாயாசம்னா பியாயா போறப்ப இப்ப ஏதாவது ஒண்ணு வைங்கங்க. ஏன் சூழ்நிலை தெரியாம எதையாவது ஒண்ணு வையுமா, எனக்கு வேலை கிடக்கு. போமா, நம்ம எப்பவும் பேசிட்டு இருப்பாங்க, போமா. கண்ணு நோண்டி போடுவேன், நோண்டி. எங்க அம்மா ஏற்கனவே பேர்க்கவ சாணி தட்டதுக்கு. சாணி தட்டிட்டு 1/2 மணி நேரத்துல வருவாங்க. அதுக்குள்ள நீங்க வீட்டுக்கு போங்க. வாய போவோம். இல்ல, இனி சுத்தமா முடியாது. சத்தியமா சொல்றேன், நாளைக்கு வரேன். கண்டிப்பா நாளைக்கு வரணும். சத்தியமா நாளைக்கு வரேன். நீங்க இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இப்படி வராம இருப்பேன். அதுக்கு தான் ரெடி பண்ணுன. சரி, கிளம்புங்க. அதான் உங்க அம்மா ஒரு 1/4 மணி நேரம் இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு 1/2 மணி நேரம் இருக்குல்ல, அதை நான் இங்கேருந்து பேசிட்டு போறேன். நான் வேலை பார்க்கணும். நீ வேலை பாரு, நான் பாத்துட்டு இருக்கேன். ஏன் கை தானே வேலை செய்ய போகுது, வாய் இல்லையா? என்கிட்ட பேசிட்டு வேலையை பாரு. எங்க அண்ணன் கரை திடீர்னு வீட்டுக்குள்ள வருவான். அதுல இன்னைக்கு எங்க அம்மா பாயசம் வைக்கணும்னு சொல்லி இருக்காவ. எங்க இருந்தாலும் மோப்பம் முடிச்சு வந்துருவான். அவன் எதுக்கு வெட்டியா போட்டு வளர்த்துட்டு இருக்கீங்க? அவன் என் அண்ணன். அவன் அண்ணன் மாதிரியே தெரியலையா? ஏன்? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் கொஞ்சம் கூட பொறுத்தம் இல்ல. அது அப்படித்தான். சரி வா, பேசிட்டு இருக்கலாம். பேசிட்டு இருக்கலாம் ஈஸியா கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. அப்ப எப்படி கூப்பிடணும்? நீங்க இங்க இருந்து போங்க, நேரம் ஆயிட்டல. அதெல்லாம் முடியாது, நான் கூட அது பேசிட்டு தான் போவேன். ஐயோ, இன்னைக்கு எனக்கு பெரும் படம் இருக்கு. அங்கேயே நின்னுட்டு வந்தல்ல. அதான் சொன்னேன். சரி, எங்க அம்மா அறுப்பங்கரைக்கு வராவ. சீக்கிரம் வேற இடத்துக்கு கூட்டு போறேன், வாங்க. வேறங்க? வாங்க, கூட்டிட்டு போறேன். இதான் அரங்க வீடு. எங்க தான் எங்க அம்மா வரவே மாட்டாங்க. ஓ அப்படியா? ஆமா. சரி, இங்க இருந்து பேசலாம். இங்க பேசினா எங்க கேட்காது. அப்படியா? என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்கு வருவீங்க? அதான் சொல்லிட்டு தானே வந்தேன், வர மாட்டேன்னு. என்ன நீ சொல்லிட்டு வந்துட்டா என்னால இருக்க முடியுமா? எனக்கு தெரியாது, நீ தினமும் வரணும். இல்லைன்னா இப்படிதான் வருவேன் உன்னை பார்க்கறதுக்கு. வேண்டாம், நான் வந்துருவேன். அப்படிவா வலிக்கு? நாளைக்கு காலேஜுக்கு பஸ்லயே போலாம். சரி. ஏய், இன்னைக்கு காலேஜ் சூப்பரா இருந்துச்சுல? அந்த லில்லி நல்லா பேசினாலோ? அவ ஏதோ லின்சின்னு சொன்னா. ஓ, அவ பேர் கூட உங்களுக்கு மறக்கலல?
இல்ல லின்சின்னு சொன்னாதான். ஆமா, அவ பெரிய அரசியல்வாதி வீட்டு பொண்ணு இல்ல, அவ எப்பவுமே காலேஜுக்கு டிப் டாப்பா தான் வருவா. ஓ அப்படியா? நீங்களாம் ஒரே பணக்காரங்கல்ல. அதெல்லாம் இல்ல. அவளும் பெரிய புலிதான். கிளாஸ்ல நான் ரொம்ப பந்தா பண்ணுவா. ஆனா அவளோட நான் தான் மார்க் அதிகம். அவ பணம் கொடுத்து சேர்ந்திருக்கா, நான் மார்க் வச்சு சேர்ந்திருக்கேன். அப்படியா? ஆமா. நீ தான் சூப்பர். அவ நல்லா பேசுனா. அவளும் நம்ம ஃப்ரெண்டா இருந்தா நல்லா இருக்கும்ல. ஓ, அப்போ அவளையே தினமும் இந்த டயத்துக்கு கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியதானே? இல்லனா அவ வீட்டுக்கு நீங்க இப்ப பேர்க்க வேண்டியதானே? ஃப்ரெண்டு வேற, பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. எல்லாம் மண்ணு ஒண்ணுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஃப்ரெண்டு வேற, பெஸ்ட் ஃப்ரெண்டு வேற. ஓ, அவ பெஸ்ட் ஃப்ரெண்டா? நீ இது ஒண்ணுதான் இப்ப எனக்கு குறைச்சது. என்ன? ஒண்ணும் இல்ல. எனக்கு பசிக்குதா? பசிக்குதா? ஆமா, ரொம்ப பசிக்குது. எங்க வீட்ல சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன, சாப்பாடு தானே. இல்ல, எங்க வீட்ல. பரவாயில்ல, நான் சாப்பிடுறேன். ரொம்ப பசிக்கு. காலேஜுக்கு போயிட்டு வந்து சாப்பிடவே இல்லை. நீ வேற ஒரு மாதிரி வந்தியா, நானும் பின்னாடியே வந்துட்டேன். ஒரு அங்க போய் காத்து கிடந்தா நீ வரவே இல்லை. நின்று பசி வந்துதான் மிச்சம். எனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரியா? ஏதா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் தண்ணியாவது கொடு. ஐயா, ரொம்ப பசியா இருக்கீங்களா? ஆமா. ஒரு நிமிஷம், நான் போய் இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. பாத்து பாவாடை தட்டிட்டேன். ஓ, பாவாடை தட்டிட்டாதான் உங்க மேல விழுந்துட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். என்னங்க சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். நான் எது கேட்டாலும் உடனே செஞ்சிருந்தேன். அதே எனக்கு பசிக்கு கொண்டா. என்னங்க, கொஞ்சம் மீன் அவியலும் தான் இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆஹா, அமுதமா இருக்கும், கொண்டா. என்னங்க? பாப்பா, அமுதமா இருக்கு. அப்படியா? எங்க வீட்டு சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ சாப்பிடுறல, அமுதமா தானே இருக்கும். நீயே தானே சாப்பிடுற, அமுதமா தானே இருக்கும். நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. நல்லதா இருக்கு. சாப்பிடுங்க. உண்மையிலே ரொம்ப அமுதமா இருக்கு. சாப்பிடுங்க. நீ சாப்பிடலையா? இல்ல, நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறத. இல்ல வாய, நம்ம ரெண்டும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இல்ல வா, நம்ம ரெண்டும் சேர்ந்து சாப்பிடலாம். வா. நான் தொட்டா எச்சாயிரும், வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வா. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் பார்க்க கூடாது, வா. அதே உன்னை வான்னு சொல்றல, வா. வா, நம்ம ரெண்டும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி. சந்தோஷம் தானே? ஆமா, சாப்பிடலாம். வா, சேர்ந்து சாப்பிடலாம். இரு, நான் உனக்கு ஒரு உருண்டை பிடிச்சி தரேன். எனக்கா? உனக்குதான். இரு, உருண்டை பிடிச்சி தரேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? கேட்ட. சாப்பாடு சூப்பரா இருக்கு தெரியுமா? ஆமாமா. இந்த சாப்பிடு. இந்த சட்டையும் ரெண்டு கலர் வருமா? அங்க சுத்தி இதுக்கே வரல. ஐயோ, இல்ல, இந்த சட்டை அப்படி வராது. கேட்டேன், சும்மா தான் கேட்டேன். அத வீட்டை கட்டிட்டு போட்டு வந்தீங்களோ? ஆமா, வீட்டுல கட்டி போட்டு வந்துட்டேன். அது உண்மையிலே ரெண்டு பக்கமும் கலர் இருக்கா? ஆமா. இது அப்படி பார்க்க முடியாதா? இல்ல. கேட்டேன். இந்த செயின் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. இந்த சட்டையும் பட்டனை கழட்டி போடலாம்ல, நல்லா இருக்கும்ல? இல்ல, இதுக்கு போட்டா நல்லா இருக்காது. அங்க சுத்தி இதுக்கு வந்துட்டால. உங்க அப்பா எங்க? உங்க தாத்தா எங்க? அவங்க வருவாங்க, மிலிட்டரியில இருக்காங்க. இந்த ட்ரெஸ் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. மிலிட்டரியில இருக்காங்களா? எவ்வளவு நாளா? அவங்க ரொம்ப நாளா மிலிட்டரியில தான் இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கும் உங்க செயினுக்கும் சூப்பரா இருக்கு. அந்த முடி எல்லாம் அழகா இருக்கு. மிலிட்டரியில இருந்து எப்போ வருவாங்க? உங்க கையில போட்டுக்க பிரேஸ்லெட் கூட சூப்பரா இருக்கு. இது வரைக்கும் உங்க மிலிட்டரியில இருந்து வந்ததே இல்லையா? இல்ல, இனிமேல் வரும்போது அந்த 2 பக்கமும் கலர் இருக்கும்ல, அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. சரி.
எனக்கு கழுத்தி காட்டணும். ஓ ஓ சரி. நிஜமா கழுத்தி காட்டணும். அது நான் உள் பண்ணி போட மாட்டேன். ஏன்? பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு என்ன? அது ஒண்ணும் பரவாயில்ல. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். உங்களுக்கு அழகாத்தான் இருக்கும். நீங்க ஹம்சமா இருக்கீங்கல்ல, அழகாத்தான் இருக்கும். அதான் கழுத்தி காட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் எனக்காவது எங்க வீட்டுக்கு வரும்ல, அப்போ வேணா காட்டுட்டா? நாளைக்கு வரட்டா? அது இன்னைக்கு தோச்சு போட்டிருப்பாங்களே, ஒருவேளை ஆங்கர்ல கிடந்தா எடுத்து காட்டுறேன். ஆங்கர்ல தான் கிடக்கும், நான் எடுத்து காட்டுறேன். இல்ல வேண்டாம். ஏன்? நீங்க போட்டிருக்கும் போதா பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு வாட்டி எப்போது போடும்போது காட்டுறேன். சரி, நீங்க சாப்பிடுங்க. இரு, நான் உனக்கு கூட்டி விடுதேன். நான் உங்களுக்கு ஒட்டட்டா? இல்ல, நான் மட்டும் உனக்கு கூட்டி தரேன். இரு. இல்ல, நான் உங்களுக்கு உருட்டி விடுதேனே. அது வந்து எனக்கு பிடிக்காது.